இந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாடகத்தில் நடிக்கிறா. அது நியூஸ் பேப்பர்லாம் வருது. ஆனால் இந்த பொண்ணோட பேரை தவிர எல்லார் பேரும் வந்திருக்கு. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. தென் ஸ்கூல்ல ஒரு காம்படிஷனுக்காக டீமோட லீடர் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே அந்த டீம்ல என்னோட பேரும் தான் இருக்கு. ஸோ என்னோட பேரு சேர்த்து சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவங்க அப்பாவுமே நீ குரூப்பா இருக்கிறதுனால தான் உன்னோட பேர் வரமாட்டேங்குது. ஸோ டிஃப்ரெண்டா ஏன்னா தனியா செய்ய அப்பதான் உன்னோட பேர் தனியா தெரியும்னு சொல்றாரு. தென் ஒரு நாள் இவங்க ஃபேமிலியோட போட்டோ எடுக்க போட்டோஷாப் போறாங்க. அப்ப இந்த பொண்ணு கேமரா யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பாவும் இதையே நீ பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப ஸ்கூல் ஃபேர்வெல்ல எல்லாருக்குமே ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு வீட்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு கல்லு வந்து விழுது. இவளும் போய் பார்க்கறா. போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் பார்க்கறா. அதுல ஒரு ஐலாண்டோட போட்டோ இருக்கு. அதை பார்த்ததுமே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கறா. தென் இந்த பொண்ணுக்குமே அது பிடிச்சு போய் இவளோட போட்டோ கேலரியில அந்த போட்டோவை வச்சிருக்கா. ஆனா இந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்ச போட்டோகிராஃபர் ஆயிரா. அப்ப அவங்க அக்கா லவ் பண்ற பையனை கூட்டிட்டு வந்து காமிக்கிறா. தென் இந்த பொண்ணை வீட்ல பேசி அவங்க அக்காவோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறா. ஆனா இந்த பொண்ணு லவ் பண்ற பையனை கல்யாணத்துல வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பார்க்கறா. பட் அந்த பையன் லேட்டா வந்ததால அதுவும் பண்ண முடியாம போயிடுது. அப்போ ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது அந்த பையனுக்கு ஒரு கால் வருது. இவ எடுத்து பார்க்கறா. பார்த்தா இன்னொரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கா. இவளை ஏமாத்திருக்கான்னு தெரிய வருது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா.